பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனத்திலே தாவீது இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. அன்றைய நாட்களிலே கோலியாத் என்கிற மிகப்பெரிய ஒரு வீரனை, ஒரு பலசாலியை ஜனங்கள் எப்படி வீழ்த்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தாவீது என்கிற ஒரு சிறிய இடத்தில் இருக்கிற ஒரு கவனையும் ஒரு கூழாம் கல்லையும் கொண்டு அவனை முறியடித்தான். ஜனங்கள் நினைத்தார்கள், இவ்வளவு பெரிய வீரனை நாம் வீழ்த்துவதற்கு எந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு செல்வது, எப்படி இவனை வீழ்த்துவது? இந்த நேரத்திலே தாவீது மாத்திரம் ஒரு சிறிய கல்லையும் கொண்டு கோலியாத்தை முறியடித்தான். தாவீதிற்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தவன் சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. சூழ்நிலையை வைத்துதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைப்பாரா என்றால் இல்லை. சூழ்நிலையை உருவாக்கி கர்த்தர் அவருடைய நேரத்திலே அவருடைய காரியத்தை செய்து முடிப்பார். ஸோ இன்றைய நாட்களிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஒருவேளை மிகுந்த பண தேவை உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த பண தேவைக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். எனக்கு இவர்கள் இடத்திலிருந்து பணம் வந்தால் என்னுடைய நிலைமை மாறிவிடும், எனக்கு இத்தனை லட்சம் பணம் வந்தால் என்னுடைய நிலைமை மாறிவிடும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தாவீது விசுவாசித்தான் அல்லவா? அதே போல நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றி, எனக்காக சூழ்நிலைகளை உருவாக்கி அவர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் மனிதனை கொண்டோ பணத்தை கொண்டோ மாத்திரம் அவர் ரட்சிக்கக்கூடியவர் அல்ல. அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும். தாவீது நோக்கி பார்த்ததை போல நீங்களும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களையும் விடுவிப்பார். God bless you.